நீதிமன்றம் சட்டப்படியே பார்க்கும்போது நீங்க சிறையில நன்னடத்தைக்காக உங்களை நாங்க வெளியில விடல. அடிப்படை உரிமை உங்களோடது. அந்த பிரிவு 21 படிதான் உங்களுக்கு நாங்க பெயில் கொடுத்தோம். நீங்க என்ன பெயில் வாங்கும்போது என்ன சொன்னீங்க? நாங்க அமைச்சராக எதுவும் கிடையாது அப்படிங்கிறத நீங்க சொன்னீங்க. சொன்னதுனாலதான் அந்த பெயில் நாங்க கொடுத்தோம். நீங்க கொடுத்த உடனேயே 2 நாட்கள்ல நீங்க அமைச்சராயிருக்கீங்க. இப்போ சாட்சிகள் யாருமே ஆஜராகிறது கிடையாது. எங்களுக்கு நீதிமன்றத்தின் படி, நீதிமன்ற பரிபாலனையின் படி வழக்கு நடக்கணும்னா சாட்சிகள் வரணும். நீங்க கலைத்ததற்கான முகாந்திரம் இருப்பதாகவும் தெரிகிறது. அப்ப 2 முடிவை எடுங்கன்னு அவங்க சொல்றாங்க நீதிமன்றம். இது என்ன சார் தவறாகும்? இவ்வளவு அவங்க சட்டப்படி தானே சொல்றாங்க. ஒரு வழக்கை நீங்க விரைந்து முடிக்கணும்னு சொல்றீங்க. விரைந்து முடிப்பதற்கான ஒரு ஒரு சூழல் அமையணும் அப்படின்னா இந்த கேள்விகள்லாம் எழும்பதானே செய்யும். இல்ல, நீங்க லீகலா ப்ரொசீட் பண்ணுங்கன்னு நான் சொல்றேன். உங்களுக்கு என்ன அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது? ஒருத்தரை கூப்பிட்டு எப்பா நீ இந்த மாதிரி ஒரு தவறு செஞ்சுட்ட, அதனால நாளைக்கு நீ ரிசைன் பண்ணிடுறேன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன அதிகாரம் கேட்கறா? அது இட் ஹஸ் பி ப்ரூவ்ட் இன் கோர்ட் ஆஃப் லா. அந்த கோர்ட் ஆஃப் லா தான் சுப்ரீம் கோர்ட்டா இருக்கிறது. இனி உச்சமன்ற நீதிபதிக்கே இது தெரியலன்னா என்ன, எனக்கு விளங்கல, சுத்தமா விளங்கல. அது அதாவது அவருக்கு பெயில் கொடுக்குன்ற அந்த தருணத்தில் அவர் அமைச்சராக இருந்தாரா? அவரை அமைச்சரவையிலிருந்து நீக்கினவர். ஆமா, இல்ல ஃபர்ஸ்ட் அவர் அமைச்சராக இருக்கிறாரு. அதாவது பொறுப்பில்லாமல் அமைச்சராக இருக்கிறாரு. அதன் பிறகு அந்த பதவியிலிருந்து விலகுகிறாரு. அதன் பிறகுதான் மறுபடியும் அவர் வெளியே வந்த பிறகு இந்த திமுகவினுடைய வற்புறுத்தல், முதலமைச்சருடைய வற்புறுத்தல் அவர் அமைச்சராகிறார், மறுபடியும் அமைச்சராகிறாரு. அப்போ அவர் கேட்கிற அந்த தருணத்தில், சுப்ரீம் கோர்ட் கேட்கிற அந்த தருணத்தில் அவர் அமைச்சரா கிடையாது. அப்ப அவர் என்ன சொல்ல முடியும்? ஆமாங்க நான் அமைச்சராக போறான்னு எனக்கு வாக்குறுதி கொடுத்துருக்கான்னு சொல்ல முடியும்? அப்படி யாரும் வாக்குறுதியும் கொடுக்க போறது இல்லை, அப்படி யாரும் செய்ய போறதும் இல்லை. அப்ப அதன் பிறகு நடந்த விஷயங்கள் என்னவென்றால், இந்த விஷயம் மிக தவறான ஒரு முன்மாதிரியா இருக்கிறது. திமுக தொண்டர்களுக்கு, திமுக இருக்கின்ற செகண்ட் லைன் லீடர்ஸ்க்கு, பாக்கி இருக்கின்ற தலைவர்களுக்கு எல்லாம் இது ஒரு வலியுறுத்தலா இருக்கும். நீங்க கட்சியிலிருந்து விலக வேண்டிய அவசியம் இல்லை. இந்த பிஜேபியினுடைய தொல்லையினால், இந்த இடி என்ற பிஜேபியினுடைய கைக்கூலி படையினால் நீங்க மாறி நிற்க வேண்டிய இல்லை என்றால் நீங்க கம்ப்ளீட்டா ஆஃப் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. நான் அவனை பார்த்துக் கொள்வேன் என்ற அந்த அடிப்படையில் செய்கின்ற விஷயம் தானே. அப்ப அதையும் சேர்த்து பார்க்க வேண்டியது தானே சுப்ரீம் கோர்ட் கேட்கிறேன்.